அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ ஆச்சு மணி 3 ஆச்சு. ஏண்டி 3 ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட வேண்டியதான். கதை வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ளார போயிடுவாங்க. இந்த இங்கே உள்ளார அந்த ஓட்டை யார் போடுறதுன்ட்டு தெரியல. ஏதோ ஒன்றும் ஓட்டை போடுது. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார. போ 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 இதுங்கெல்லாம் நல்லா உள்ள வெளியே வந்து பழகிக்குச்சுங்க. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம சிம்பா, சானியோ, அங்கே சண்டே பார் சானியோ, அப்புறம் டைகர் 3 பேரும் இங்கே இங்கே அதுங்க வந்து சாப்பிடவே கூட மாட்டேங்குது. பாவம். பொடி 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 போய் சாப்பிடு. அவங்க வரமாட்டாங்க. போய் சாப்பிடு. இவன் வந்து யாரையும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. தான் மட்டும்தான் திங்கணும்னு பார்க்குறான். ஆனால் இப்போ எல்லாம் நல்லா பக்காவாக ஆக்டிவ் ஆகிட்டானுங்க ஜம்முன்ட்டு. நீங்கள் மட்டும் ஏன் வெளியே நிற்கிறீங்க? போங்க. ஸோ அடுத்த வாரம் ஊருக்கு போகிற பிளான் இருக்குது. போனோம்னா ஒரு 2-3 உருப்படியாச்சும் பிடிச்சிட்டு வரணும். எத்தனை இருக்காங்க? இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிட்டு வரணும். எல்லாம் வந்துட்டாங்களா? வாத்து வந்துருச்சு. கோழிங்க இதுங்க 2, அது ஒன்று வந்துருச்சு, அது ஒன்று வந்துருச்சு. கருப்பு கோழி வந்துருச்சு. கருப்பு கோழியோட 3 குஞ்சுங்க வந்துருச்சு. அவங்க 3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு குஞ்சு எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரிலைங்க. காணா எங்கே போச்சுன்னே தெரில. எதுவும் கேப்பில் எதுவும் வெளியே வந்து போயிடுச்சா என்னன்னு தெரில. இந்த கேப் யார் போடுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இதுக்கு கலவு வாங்கி பூசணும். இத்தனை நேரம் இந்த தொல்லை இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 பாட்டில் வாங்கி உடச்சி விட்டு இந்த கலவை போட்டுக்கணும். போட்டுவிட்டால் தான் வராது. எங்கிட்டேருந்து உடச்சிட்டு வருதுன்னு தான் தெரில. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதை அடைச்சோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் எங்கிட்ட எதுவும் முட்டை போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. முட்டை போடல. அவள் காலையிலே போட்டா. உள்ளேருந்து எடுத்துட்டேன். காலையிலே போட்டா. இந்த மஞ்சள் இது எப்போ அடைக்கு வந்து சேர போகுதுன்னு தெரியல. ஆனால் முட்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. எங்கிட்டு வருது இதோ இந்த கேப்பில் வருதோ. இங்கே வருங்க. இங்கே ஒரு பெரிய கேப் போட்டு வச்சுருக்கு. இது வந்து பெருச்சடி தொல்லை தாங்க முடியல. சம்திங் இது ஏதோ கண்ணாடி கல்லியா ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது வச்சா வராதுன்னாங்க. சரி, அது இது யாரையாது முட்டுருக்கு. கீழே போட்டிருக்கு. ஏதோ ஒன்று முட்டை போட்டுருந்துருக்கு. இன்னைக்குடியா யாருன்னு தெரியல. இங்கே முட்டை போட்டிருக்காங்க. இது வச்சு கொஞ்சம் சேஃப்டியாகிடுச்சு. தொல்லை இல்லை. நம்மளுக்கு வந்து இங்கே போட்டுறாங்க. இது போட்டிருக்க மாட்டேன் தெரியுது. நானும் கவனிக்கலை. பாடா நானும் கவனிக்கல. இன்னைக்கு தான் இப்போ தான் கவனித்தேன். இன்னைக்கு காலையில் இதில் முட்டை இருந்துச்சா, சரி அந்த முட்டை மட்டும்தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா போட்டிருந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மஞ்சள் கோழி போட்ட முட்டை.
கரெக்டாக அவங்க போய் உள்ள உட்காந்து போட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி இதில் வந்து போடுவாங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். பாய் பாய். அப்பா அடித்தா மழை, அப்படியே நட்டி வெயில் பல்ல இழிச்சிட்டு அடிச்சிட்ருக்கு. என்ன பண்ணுறானுங்க எல்லாம் சண்டை போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்களா? டேய் இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க.